Seas Ministries. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்துப் பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:14-15. Sing, O daughter of Zion. Shout, O Israel. Be glad and rejoice with all the heart, O daughter of Jerusalem. The Lord hath taken away the judgments. He hath cast out thine enemy. The King of Israel, even the Lord, is in the midst of thee. Thou shalt not see evil any more. Zephaniah 3:14-15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடாக்குடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதான எங்கள் அன்பு சகோதரர் குடும்பம் மற்றும் அவரோட ஊழியத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024ஆம் ஆண்டின் ஜனவரி 1ஆம் நாளை கண்ட நாம் இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி நாட்களையும் கூட காணும்படியாக, மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய வெளியேற பெற்ற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு கொடாக்குடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நடத்தி ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையினாலே அன்பினாலே நிறைத்து தம்முடைய நாமத்திற்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் தேவன் வெற்றியை தந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 91:11.
உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நடத்துவேன் என்று சொல்லி இந்த நாள் வரையிலும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக நடத்தி கொண்டு போகிற தேவனாக இந்த 11ஆம் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம் கூட வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வல்லமையுள்ள தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக, சொல் தவறாத தேவனாக, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருக்கிற தேவனாக நம்மை பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எத்தனை விதமான ஆபத்துகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்களை பார்த்து என்ன செய்வதென்று அறியாதபடி திகைத்து போய் நாம் காணப்படுகிறோம். அப்படி திகைக்கப்பட்ட நேரங்களிலேயும் வேதனைப்பட்ட நேரங்களிலேயும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மளை எப்படி பாதுகாத்தால், நம்மை எப்படி இந்த உலகத்தில் சுகமாய் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டிய நாட்கள் இந்த நாட்களாக காணப்படுகிறது. இக்கட்டான பாதைகளை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்களாலோ, நம்முடைய பிள்ளைகளாலோ, நம்முடைய உறவினர்களாலோ, நண்பர்களாலோ யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாத சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஆனால் சில நேரங்களில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியாத இக்கட்டில் நாம் சில நேரங்களில் மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரோ நம்மை பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது மோசே பிறக்கிறதற்கு முன்னதாகவே பார்வோன் ராஜா எகிப்து தேசத்தில் பிறக்கிற அத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. ஆனாலும் மோசேயுடைய அம்மா அவனை 3 மாதம் வரைக்கும் ஒழிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒழிச்சு வைக்க முடியாததுனால ஒரு நாணற்பட்டியை எடுத்து பிசினும் கீழும் அதற்கு பூசி அதில் பிள்ளையை படுக்க வைத்து நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் தான் பார்வோனுடைய குமாரத்தை அந்த நைல் நதியில் ஸ்நானம் பண்ணுகிறதற்காக வரும்போது அவங்க அந்த நாணலுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்லி அந்த நாணலுக்குள்ளே இருக்கிற அந்த பெட்டியை பார்த்து அதை எடுத்துட்டு வர சொல்லி அந்த பிள்ளையை தனக்காக வளர்க்கும்படியாக பார்வோனுடைய குமாரத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி அந்த நாட்டு அரசன் பார்வோன் பிறக்கிற ஆண் குழந்தைகளெல்லாம் கொன்றணும் அப்படின்னு அவன் ஆர்டர் பண்ணுறானோ, அதே பார்வோனுடைய வீட்டில் மோசே வளர்க்கப்படுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அதே மோசையை கொண்டு ஆண்டவராகிய தேவன் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மோசையை ஆண்டு குறித்ததான தேவனுடைய திட்டம் அது மிகப்பெரிய திட்டமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான சூழ்நிலைகளிலே இக்கட்டுகளிலே நாம் மாட்டி தவித்து கொள்கிறதான சூழ்நிலைகள் வருகிறதுண்டு. ஆனால் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிறதான சித்தம் நம் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். மோசேயை அழிக்க நினைத்த அதே பார்வோனுடைய ராஜ அரண்மனையிலே பாதுகாப்பாக மோசே வளர்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது சவுல் தாவீதின் மேல பொறாமப்பட்டு தந்திரத்தாலும் வஞ்சனையினாலும் எப்படியாவது தாவீதை அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போது கர்த்தர் தாவீதோடு இருந்தபடினாலே கர்த்தர் தாவீதை காப்பாற்றினது மட்டுமல்லாமல் அவனை கனப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த சவுலினுடைய வஞ்சனையும் சூழ்ச்சியும் அவனுக்கு வாய்க்காமற் போனபடினாலே இப்போ சவுலே எப்படியாவது தாவீதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த தீமையான அவனுடைய யோசனைகளில் தேவன் எப்படியெல்லாம் அவரை பாதுகாத்தார் என்பதை நாம் அந்த 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியாக நம்முடைய எல்லா சூழ்நிலைகளின் நடுவே நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும்.
தாவீதுனுடைய வாழ்க்கையில 4 முக்கியமான பாதைகளில தேவன் அவனை பாதுகாக்கிறதை 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. முதலாவது நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது தாவீதுக்கு எதிரான தீமையான யோசனையை தடுத்து நிறுத்தி தாவீதுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு சவுல் அவனுடைய மகனாகிய யோனத்தானோடும் தன்னுடைய ஊழியக்காரங்களோடையும் பேசி தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பிளான் பண்ணும்போது யோனத்தான் அங்க ஒரு நல்ல ஆலோசனையை தாவீதுக்கு ஆதரவாக கொடுத்து தாவீதுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அந்த தீமையான யோசனையை தடுத்து நிறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நேரிட இருந்ததான தீமைகளை தடுக்கும்படியாக நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய எதிரிகளுக்கு முன்னதாக ஆண்டவராகிய தேவன் பல யோனத்தான்களை அனுப்பி நம்மை எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்ன பேச வேண்டும், அங்கே போய் என்ன சொல்ல வேண்டும், எப்படி இந்த இடத்துல நாம் தப்பித்து போகவே முடியும் என்று சொல்லி தடுமாறுகிற நேரத்தில் நம்மை பாதுகாப்பாக நடத்த ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இரண்டாவது பார்க்கும்போது சதி திட்டத்திலிருந்து தேவன் தாவீதை பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை நாம் வாசிக்கும்படி போது முதல்ல தாவீது யோனத்தான் கொடுத்த ஆலோசனையின் மூலமாக இனி நான் தாவீதை கொல்ல மாட்டேன், சவுல் சொல்லுகிறார் இனி நான் தாவீதை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறதை பார்க்கும்போது திருப்பியும் தாவீது பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்ற உடனே தாவீதினுடைய உயர்வை கண்டு சவுலாலே பொறுத்து கொள்ள முடியாமல் மறுபடியும் எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் சொல்லி தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கிறதை பார்க்கிறோம். அதனால எப்பெல்லாம் சவுல் வீட்டில் இருக்கிறானோ வீட்டில் இருக்கும் போதெல்லாம் தன்னுடைய கையில தன் ஈட்டியை வச்சு கொண்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. எப்படியாவது தாவீதை கொல்லணும், குத்தி கொன்றணுங்கிறது சவுளுடைய எண்ணமாக இருந்தது. தேவனோ சவுளுடைய சதி திட்டத்திலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல ஞானத்தை தாவீதுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னொரு முறை ஈட்டியை தாவீதுக்கு எதிராக சவுல் எரிகிறதற்கு வாய்ப்பு கொடுக்காதபடி கர்த்தர் நல்ல ஞானத்தை தப்புவித்துக் கொள்ளுகிறதற்கான ஞானத்தை தாவீதுக்கு கொடுத்து பாதுகாக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11லிருந்து 18 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தாவீதை அவனோட வீட்டிலேயே எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி சேவர்களை அனுப்புகிறதை சவுல் சேவகர்களை அனுப்புகிறார். அப்போ தன்னுடைய மகளாகிய மீகாள் கண்டிப்பாக தகப்பனுக்கு ஆதரவாக இருப்பாள் என்று சொல்லி தகப்பன் நினைச்சு அங்க சேவகர்களை அனுப்புகிறார். ஆனா மீகாளோ தாவீதை அட்வைஸ் பண்ணி அவங்கள தப்பிச்சு போறதற்கு வழிகாட்டுறதை நம்ம பார்க்க முடிகிறது. தாவீதுக்கு மீகாள் மூலமாக ஒரு நல்ல தயவு கிடைக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. தாவீதை தப்பி வைக்கிறதற்காக அவங்களுக்கு பொய் சொல்றது அவ பயப்படலை, நாடகம் ஆடுறதுக்கும் அவ பயப்படவே இல்லை. தன்னுடைய வீட்டில் அவ விக்கிரகத்தை வைத்திருந்த அந்த மீகாள் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பொண்ணாக கூட நாம் கருதப்பட முடியாத அளவில் காணப்படுகிற அந்த மீகாள் எவ்வளவு அற்புதமாக தாவீது தப்பித்து செல்கிறதற்கு வழிகாட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பூரணமற்ற மனிதர்கள் மூலமாகவும் தேவன் நமக்கு தயவு செய்து நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் மறக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எதிராக வருகிறவர்களிடமிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்காக யாரோ ஒரு நபரை கர்த்தர் பயன்படுத்துவார். நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, ஆண்டவருக்கு அவங்களுக்கும் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட அவங்க மூலமாகவே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய நம்மளுக்கு போதுமானவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பக்தி உள்ள யோனத்தானின் மூலமாக கூட ஆண்டவர் தாவீதை காப்பாற்றுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. தேவ பக்தி இல்லாத ஒரு மீகாள் மூலமாகவும் தாவீதை காப்பாற்றுகிறதை நாம் இந்த வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு வரக்கூடிய சோதனைகளின் நேரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரை கொண்டு கூட தேவன் நமக்கு தயவு செய்கிறதற்கு போதுமானவராக காணப்படுகிறார். கடைசியாக நாம் பார்க்கும்போது நமக்கு எதிராய் வருகிறவர்களை தாண்டி போக செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18லிருந்து 24 வசனங்களை நாம் வாசிக்கும் போது தாவீது தன்னை தப்புவித்துக் கொள்வதற்காக சாமுவேலிடத்தில் அடைக்கலம் புகுகிறதை பார்க்க முடிகிறது. இதை தாவீதை
தாவீது சாமுவேலிடத்தில் இருக்கிறான் என்று சவுல் அறிந்தபோது தன்னுடைய சேவகர்களை 3 கூட்டமாக அனுப்பி தாவீதை பிடித்து வர சொல்லுகிறார். ஆனால் இந்த சேவகர்களோ தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ ஆவியினாலே கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆமென். அதாவது அவங்க செய்ய வந்ததான அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் அவர்களை தாண்டி போக பண்ணினார். அதே மாதிரி சவுலுக்கும் அதே நிலைமை ஏற்பட்டது. தாவீதை கொல்ல வேண்டும் என்ற சவுல் இதோ தான் எதற்காக வந்தாங்கிறது கூட மறைஞ்சு வஸ்திரம் இல்லாதவனாக ஒரு நாள் முழுவதும் விழுந்து கிடந்ததை நான் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. இது தாவீது சவுலுடைய அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தாவீது தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வழியாக காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல நமக்கு எதிராக வருகிறவர்களையும் கட்டுப்படுத்தி அவர்களை திசை திருப்பி அவர்கள் நம்மை தாண்டி போக செய்து நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயை கொல்ல வேண்டும் என்று நினைத்ததான பார்வோனுடைய அதே அரண்மனையில மோசே வளர்க்கப்பட்டான். சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணும்போது தாவீதை ஆண்டவர் நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். தாவீதுக்கு விரோதமாக வந்ததான தீமையான யோசனையை கர்த்தர் தடுத்து நிறுத்தி பாதுகாப்பை கொடுத்தார். தாவீதுக்கு விரோதமாக வந்த சதி திட்டத்திலிருந்து தேவன் தப்புவித்து பாதுகாப்பை கொடுத்தார். பூரணமற்ற மனிதர்கள் மூலமாக கூட தேவன் தாவீதுக்கு தயவு செய்கிறார். எதிராய் வருகிறவர்களை தாண்டி போக செய்து தன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஜெயத்தை கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் தானியேலுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எதற்குமே முக்கியத்துவம் கொடுக்காதபடி தேவனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்ததான தானியேலுடைய வாழ்க்கையில எப்படி தேவன் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்தாரோ, அதுபோல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு தேவன் எப்படி ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்தாரோ, அதுபோல நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மையும் நமக்கு தேவையான பாதுகாப்பை தந்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய சிறகின் நிழலில் மூடி மறைத்து பாதுகாத்து தம்முடைய கிருபையினால வழி நடத்த போதுமானவராக காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நாம் பாதுகாப்பற்றவர்களாக உணர முடிகிறது. ஆனால் இந்த உலகத்திலே அப்படிப்பட்டதான இக்கட்டான நிலைகளை நாம் அனுபவிக்கும் போது நம் கூட ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். உபாகமம் 31:6 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அவர் நம்மை பாதுகாப்பாக நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். வரப்போகிறதான சோதனை காலத்திற்கு தப்புகிறதற்கு நம்மை காக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். எந்த மனிதனுக்கு முன்னதாக பயந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி நமக்கு தேவன் தர வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து பாதுகாப்பை குறித்து நம்பிக்கை உடையவர்களாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வோம் என்று சொன்னார். உலகத்தாருக்கு நேரிடுகிறது போல, உலக மக்களோடு நேரிடுகிறது போல எந்த ஒரு தீமையும் நம்முடைய வாழ்க்கையில நேரிடாதபடி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதற்கு போதுமானவராக காணப்படுகிறார். நாம் அப்படியாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை நீர் காத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் எங்களை அற்புதமாக அதிசயமாய் பாதுகாப்பாக நடத்தி கொண்டு வந்தீரே ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக கவலைப்படுகிற ஒரு நல்ல மேய்ப்பராக எங்களோடு கூட இருந்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை தகப்பனே ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஒரு ஆதரவற்ற சூழ்நிலையில யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா, இந்த இடத்துல தப்பித்து போவதற்கு எனக்கு வழி இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னா அவருடைய கலக்கத்தை தீர்க்கிற நேரமாக இந்த நேரம் மாறட்டும் ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பீராக. அற்புதமாய் பாதுகாக்கிற ஒரு தேவன் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வை அவர்களுக்குள்ள கட்டளையிடுவீராக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் நிரந்தரமாய் தங்கி இருக்கட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்புகள் சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால விலை
விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருகட்டும். ஆண்டவரே கர்த்தர், இந்த ஊழியங்களை பொறுப்பாக ஆண்டவரே இயேசப்பா அந்த நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இரத்தத்துக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எஜமானரே, நேசரே, என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம
வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே.